சபைக்குள்ள வருகிற ஒருவரும் யாராக மாறக்கூடாது? சோம்பேறியா மாறக்கூடாது. இன்னைக்கு ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். சோம்பேறி யார்? நான் முதல் பாயிண்ட் எதை கொண்டு வந்திருக்கிறேன்? சோம்பேறி யார்? நம்மெல்லாம் யோசிக்கிறோம், நம்மெல்லாம் சோம்பேறி கிடையாது, நம்மெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நீதிமொழிகளை வாசிக்கும்போது அந்த நீதிமொழிகள் வாசித்தா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ஞானம் உண்டாகும், நிதானம் உண்டாகும், காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மாத்திரமே சோம்பேறி என்ற வார்த்தை நிறைய இடத்துல வருது. சரியா? முதல்ல வாசிங்க. சோம்பேறி யார்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5வது வசனமும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். செல்வத்தை உண்டாக்கும். சாதாரணமாகவே சோம்பலா உட்கார்ந்து வேலை செய்தா கண்டிப்பா ஏழையா தான் ஆகும். என்ன பிஸ்னஸ் நீங்க செஞ்சாலும் சோம்பேறித்தனமா. சரியா? சில சொல்றாங்க, நாங்க பெரிய பெரிய லேடிஸ் தனியா இருக்கிற சகோதரிகள் வேற ஒன்றும் செய்ய முடியலை, ஆனால் சின்ன சின்ன பலகாரம் செஞ்சு விற்கிறோம். அதில் கூட சோம்பேறித்தனம் பண்ணால் ஏழையாக தான் மாறும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை போட்டிருக்கு, சுறுசுறுப்புள்ளவன் கையோ என்னத்தை உண்டாக்கும்? செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 12:27 வாசிக்கும் போது என்ன போட்டிருக்குது? சோம்பேறி தான் வேட்டையாடிய பிடித்ததை சமைப்பதில்லை. போதும். சோம்பேறி அவன் யாருன்னா, வேட்டையாடுகிறதற்கு எவ்வளவோ டெக்னிக் நமக்கு வேணும். ஆனா வேட்டை ஆடிட்டான். சரியா? நம்ம ஊர்லெல்லாம் என்னது வேட்டையாடுறது, அதே மாதிரி சமைக்கிறதுன்னா தெரியாமல் இருக்கும். ஆனால் ஊரில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க? மானை வேட்டையாடுவாங்க, இன்னும் முயலை வேட்டையாடுவாங்க. வேட்டையாடி அதை என்ன செய்யணும்? வேட்டையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வேட்டையாடி கொண்டு வந்துட்டாங்க வீட்டில். ஆனால் என்ன செய்யலையாம்? சமைக்கலையாம். அடுத்த வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 24வது வசனமும் 13வது வசனத்துல, சோம்பேறி குளிர்கிறது என்று என்ன செய்ய மாட்டான்? ஓடமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய வசனம் போட்டிருக்கு, அப்படிப்பட்டவன் சோம்பேறி. அறுப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதுல போய் பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காதான். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 13-14வது வசனத்தை பாருங்க. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறி என்ன சொல்லுவானா? நடு வீதியில என்ன இருக்கு? யாராவது சிங்கம் பார்த்துருக்கீங்களா? ரோட்ல நடு வீதியில நம்ம சென்னையில பார்த்துருக்குறோமா? இல்லை. நடு வீதியில சிங்கம், வழியில சிங்கம் இருக்கும். அதனால தான் நான் எதுக்கு போகலை, நிறைய நேரங்களில் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 1ஆம் தேதினா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்துடுறோம். எப்படினாலும் பார்ப்பேன். 1ஆம் தேதியில் வந்து தூங்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, ஆனால் சபை ஆராதனை ஸ்தலத்தில் வந்துடுறாங்க. எதுக்கு? ஆசீர்வாதத்துக்கு. மற்ற நாள்கள்லாம் ஏதாவது உங்களுடைய வட்டாரத்துக்கு, உங்களுடைய ஏரியாவுக்கு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வரும்போதாவது என்ன செய்யலாம்? போகலாம். அதில் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நான் போகிற வழியில் என்ன நிற்குது? சிங்கம் நிற்குது, அதனால் நான் போகலை. அப்போ என்னன்னா, சபையின் ஒழுங்குகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம் பாருங்க. 14, கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் எழும்பி காலையிலே ஜெபம் பண்ணுறது கிடையாது. கடந்த வாரத்தில் அதை பற்றியெல்லாம் பேசணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்பவனுடைய வீட்டில் என்ன வருமா? தரித்திரம் வருமா? வழிப்போக்கனை போல தரித்திரம் வந்துருமா? அதனால நம்ம வாழ்க்கையில் நல்லா இந்த மாதத்தின்
அப்படி முதல்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு, இப்படி ஒரு தீம் கொடுத்துருக்காங்களேன்ட்டு. ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதுக்குரிய பாயிண்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். அதிக ஆலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். நம்ம காலையில் எழும்பின உடனே சமைக்க போயிடாதீங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் 5 மணிக்கே சமைக்கணுன்னா ஒரு 4:30 மணிக்கு முதல்ல எழும்பி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சமைக்க போங்க. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் போன பிறகு என்ன செய்யலாம், தனித்த ஆண்டவர் சமூகத்தினையில் ஒரு மணி நேரம் நம்ம செலவழிக்கலாம். அப்படி பிளான் பண்ணணும். காலையில், அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது முதல் காரியம் யார் தான்? ஆண்டவரை நம்ம தேடுகிறது தான் மிகவும் முக்கியம். யோசி பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், எங்கே தங்குவோன்ற எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. முதல் இடம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அதில் இப்படிப்பட்டதாக சோம்பேறியை போல இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். நம்ம வாழ்க்கையில ஒரு சில தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, சோம்பேறித்தனம் இல்லாதபடிக்கு தீர்மானங்களை எடுத்து ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பா. இந்த சவுல் நீண்ட காலமாக சபைக்கு பயங்கர பிரச்சனை உண்டாக்கின மனுஷன். ஆனால் ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது என்ன கேள்வி கேட்கிறார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எப்போமாவது கேட்டிருக்கிறோமா, ஆண்டவரே என்ன குறித்து உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவர் நம்ம சந்தித்த நேரம் இருக்குதா? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள், அதாவது நானும் நல்ல இப்போ கூட யோசித்தா, கடந்த மாதம் இந்த 2வது தர்ஸ்டே வர முடியாததன் இந்த ஃப்ரைடே வர முடியாதன் காரணமே என் கூட பிறந்த ஒரு சகோதரன் திடீரென்று, அவங்க என்னோட மூத்தவங்க, சரியா, 77 வயசு, திடீரென்று மறிச்சிட்டாங்க. அது நிமித்தமாக தான் வர முடியலை. நம்ம சிஸ்டர் சால்ட்டினா அங்கேருந்து பேசி அங்கேயும் அதை டெலிகாஸ்ட் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டோம். சரியா, நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் 11 பிள்ளைங்க. ஆனால் நான் இப்போவும் ஆண்டவருக்கு கூட பிறந்தவங்க கூட இப்போவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறேன். எப்படி தான் அம்மா அத்தனை பிள்ளைங்களையும் வளர்த்தாங்க. எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடந்தால் கேர்சல் மாதிரி தான், அத்தனை பேர் உட்கார்ந்து சேர்ந்து ஜெபம் பண்ணோம். யாருமே ஆண்டவருக்கு இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், குடிகாரங்களாம் யாரும் இல்லை, எப்படியோ ஆண்டவருக்கு விரோதமான செய்தவங்கள்லாம் கிடையாது. எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய வேலைகளில் நல்லா படித்து நல்ல வேலைகளில் டெலிஃபோன்ஸ்லையும், அக்காமாரெலாம் நர்சஸாக, அண்ணன் பேங்க்கில், அடுத்த நேற்று அதாவது போன மாதம் மதிக்கு போனவங்க ஒரு கம்பெனியில், எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தவங்க தான். ஆனால் அத்தனை பேருமே ஊழியத்தில் வாஞ்சி உள்ளவங்களாக மாறியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்பா அவங்க எஸ்டேட்லேயே தான் வேலை செஞ்சாங்க. அம்மா தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. ஆண்டவருக்குள்ள பக்தி உள்ள ஒரு குடும்பமாக மாறுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அம்மாவினுடைய ஜபம் ஒரு நாளுமே என்ன செய்யாது, வீணா போகாது. நம்மளை சந்திக்கிற நாட்கள் ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைங்கள்லாம், ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது சந்தியும். இந்த சவுல்
ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட சமயத்தில் அவர் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கையிலும் இப்படி நல்ல ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் வளர்ந்து ஏஜி சபைக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது நம்ம பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த அறிவு இல்லை. நல்லா பாட்டு படிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் அப்படி சர்ச்சுக்கெல்லாம் போவோம், அதெல்லாம் தெரியும். ஆனால் யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம் அவங்க தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம இந்த இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிறதுனால நமக்கு பிறந்த உடனே இந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அல்லது ஒரு பையன் பிறந்திருக்குன்னு என்ன செய்வாங்க? கார்ப்பரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம யாராக இருக்கோம்? இங்கே உள்ள குடிமகனாக இருக்கும். இந்த நமக்கு இந்திய தேசத்தில் உள்ள குடிமகனாக சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுனால இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் நம்ம போயிடலாம், எந்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு போகணும், கனடா போகணும், மலேசியா போகணும், சிங்கப்பூர், இப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கோம் விசா எடுக்கிறதுக்கெல்லாம். சரியா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணாதான் எங்கே போக முடியும்? மற்ற தேசத்துக்கு போக முடியும். இந்த இந்திய தேசத்தில் உள்ள பர்த்டே அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு எங்கே போக முடியாது? அமெரிக்காவுக்கும் இதுக்கும் போக முடியாது. அங்கே போகிறதுக்கு என்ன வேணும்? விசா வேணும். அதே போல் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்குது. இங்கே கார்ப்பரேஷனில் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கிறது போல் பரலோகத்தில் என்ன இருக்குது? ஒரு ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் எவனோ அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கு இதை கேட்ட உடனே எனக்குள்ள, அதாவது நான் இப்போ ஸ்கூல் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், யோசிக்கிட்டே இருக்கேன், என் பேர் எப்போமாவது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுன்ற நிச்சயம் எனக்கு இருக்குதா? பார்த்தா ஒரு நாள் நான் ஆண்டோட சமூகத்தை என் வாழ்க்கை முழுவதும் சும்மா நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தனே தவிர இப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. அன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவர் சமூகத்தினில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். 15 வயசு. ஆண்டவரே, இன்றைக்கு முதற்கொண்டு நான் உமக்காக வாழுவேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால் இயேசுவே, நான் உமக்காக வாழுவேன். இனிமேல் நான் என்ன வாழ மாட்டேன்? உலகத்துக்காகவோ எனக்காகவோ பிசாசுக்காகவோ நான் வாழவே மாட்டேன், உமக்காக வாழுவேன். அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல். இந்த ஜெபம் பண்ணது எங்கன்னா குற்றாலம் மலையில், குற்றாலத்தில் ஒரு ஸ்கிரிப்சர் யூனியன் ஒரு கேம்ப் நடந்துச்சு. அங்கே போயிருக்கும் போது தான் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். இங்கே தூத்துக்குடியில் தான் இப்போ இருந்தோம். தூத்துக்குடியில் திரும்ப வந்த பிறகு நாள்தோறும் காலையிலே எழும்பி வீட்டில் ஒரு ஓப்பன் டெரஸ் உண்டு, அங்கே போயிடுவேன். அங்கே போய் உட்காந்து பைபிளை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அன்னையிலிருந்து ஆண்டவர் என் கரத்தை பிடித்தார் பாருங்க. அப்படியே ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டே இருந்தேன். எனக்கு எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. எப்படியாவது எனக்கு ஒரு இந்த மிஷன் கன்வென்ஷனுக்கு போகும்போது அந்த எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு ஒரு இது சின்ன அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க, சாம் அவருடைய பேரை சின்ன அண்ணாச்சி, அவங்க தான் விபிஎஸ் எல்லாம் ஆரம்பித்தவங்க. அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்குள்ளே சொன்னார், நீ முழு நேர ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். எனக்கு மிஷினரியாக போகணுன்னு ரொம்ப ஆசை. அந்த நேரத்தில் ஆண்டவரே, ஏன்னா மிஷன் கன்வென்ஷன் பாருங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்டில் நடத்துகிற எமில் ஜெபசிங், சாம் அண்ணாச்சி, அந்த கூட்டத்துக்கு போயிருக்கும்போது தான் ஆண்டவர் பேசினார். பேசுகிற சமயத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். எப்படி ஒப்பு கொடுத்தேன்? நம்ம ஒரு டீச்சராக மாறி ஒரு நாட்டில் போய் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அங்கே உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அந்த கல்லூரி படிக்கும்போது முற்றிலும் ஒப்பு கொடுத்து
பாவத்தை செய்யாதபடி ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். நடந்து தான் போவோம், பஸ்ஸில் கூட போக மாட்டோம். ஆனால் அவ்வளோ தூரம் போகும்போது என்னை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி இருப்பதை என்னால், பிரசன்னம் இருக்கிறத என்னால் உணர முடியும். மத்தியான நேரங்களில் கிடைக்கும்போது சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒரு நியூ டெஸ்டமென்ட் கையில் கொண்டு போவேன், புதிய ஏற்பாடு கொண்டு போய் அதை வாசிப்பேன், குரூப்பாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படியே வாலிப நாட்கள் இருந்தேன். ஆனால் நான் யார் தெரியுமா, ஒரு பயந்தாங்குழி, யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே நிறைய பொம்பளை பிள்ளைங்க, 7 பொம்பளை பிள்ளைங்க. அதனால் அம்மாவும் ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஆனால் என்ன ஆண்டவர் இந்த ஊழியத்தில் ஒரு பாஸ்டருடைய மனைவியாக மாற்றுகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, முன் குறித்தார். வாசிக்கலாம். எபேசியர் 1ஆவது அதிகாரம் 4லிருந்து 6 வசனத்தை வாசித்து பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். கடைசி பகுதியை வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே வாசிங்க சிஸ்டர். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 2025வது வருஷம் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியில் இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் எப்போ தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்மளெல்லாம் உயிரோடு கூட இந்த நாட்கள் வச்சிருக்கிறார். யோசி பார்த்தா கோவிட் சீசனில் எவ்வளோ பேர் மரித்து போயிட்டாங்க, எவ்வளோ பேர் நமக்கு இப்போ யோசி பாருங்களேன், எத்தனை பேர் கடந்து போயிட்டாங்க. நம்மளை உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கார். அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அடுத்த வசனம் பாருங்க, 5வது வசனம். நமக்கு தந்தருவின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி. நம்மளை யார் ஆண்டவர் முன் குறித்தானா? சுவிகார புத்திரராகும்படி, அடாப்டட் சில்ட்ரன். நம்ம எல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனம்தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபையோடு கூட, இஸ்ரவேல் மக்களோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். சுவிகார புத்திரராக ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். அதனால்தான் இயேசுகிட்ட வந்து, இயேசுவே எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாரும் என்று சீஷர்கள் கேட்டபோது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த விதமான தீர்க்கதரிசியோ, எந்த விதமான ராஜாவோ, எந்த வித தேவ மனுஷனோ தகப்பனேன்னு கூப்பிட முடியாது. சரியா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், உடன்படிக்கை காக்கிற தேவன், சர்வ வல்லவர், அப்படிதான் கூப்பிடுவாங்க. எல்லா ஜெபத்தையும் வாசி பாருங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இயேசு சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற, சொல்லுங்க, எங்கள் பிதாவே. யோசிக்கிறீங்களா? ஐயோ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்களே, எனக்கு ஒருத்தர் இல்லையேன்னு யாராவது கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன் குறித்திருக்கிறார். முன்குறித்த ஆண்டவர் யாராக முன்குறித்திருக்கிறார்? சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை பாருங்க. முன்குறித்த ஆண்டவர் அவர் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது யாரை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கீர்கள். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரையும் உங்களை எல்லாரையும் பார்த்தா நெத்தியில் ஒன்றும் இல்லாத போல தெரியுது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். சரியா? நம்ம யார்? ஒரு முத்திரை இருக்குது, ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. என்ன ஸ்டாம்ப் இருக்குது? பரிசுத்த ஆவியினால் அவரால் மீட்டு கொள்ளப்படுவோம் என்பதற்காக. ஒரு நாளில் இயேசு அந்த கடைசி நேரத்தில் பிலாத்துக்கிட்ட சொல்கிறார், நான் இனிமே எங்கே இருப்பேன்? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதையும் அதே போல் திரும்பவும் நான் வரப்போகிறேன். ஆண்டவர் திரும்ப வரும்போது நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை போட்டிருந்தா, அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நம்ம நெற்றியில் என்ன இருக்கு தெரியுமா? முத்திரை இருக்கு. அந்த முத்திரை இருக்கிறவங்கள பார்த்து பிசாசு தொட முடியாது. நம்ம எல்லாம் யாருக்கு சொந்தம்?
யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு சொந்தம். அவருக்கு ஒரு குறைவுமே கிடையாது. அது தெரியுமா? எல்லாவற்றிலும் நிறைவானவர். அதனால தான் கேட்கும் போதும் எல்லாம் சர்வ வல்லவர் செவி கொடுத்தா நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:10 வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:10 எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. நமக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் அழைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் இயேசு அந்த சகேயு இருந்த பட்டணத்துக்குள்ளே போகும்போது, சகேயு ஐஸ்வர்யவான் குள்ளமான மனுஷன். அவங்க எங்கே ஏறிட்டான்? தன்னை காட்டிக்கொள்ள முடியாதபடிக்கு இலைகள் நிறைந்த அந்த அந்த என்ன மரம்? காட்டத்தி மரம். கர்வாலி மரம்ன்றது. காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் என்ன செய்யறான்? யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இயேசு சகையை பார்த்த உடனே சொல்லி, சீக்கிரமாக இறங்கி வா, நம்ம வீட்டில் தங்கியிருக்கணும். அவன் சோம்பேறியாக இருந்திருந்தானா நான் என்ன காரியத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், சோம்பேறி தீர்மானம் எடுக்க சாக்கு போக்கு சொல்லுவான். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சோம்பேறி தீர்மானம் எடுக்க என்ன செய்வான்? சாக்கு போக்கு சொல்லுவான், தள்ளி போடுவான். ஆவியானவர் சொல்லுவார், எழும்பி நீ உட்காந்து ஜோம் பண்ணு. இல்லை ஆண்டவரே 5 நிமிஷம். ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப காலெலாம் வலிக்குது, நேற்று ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டேன். இதெல்லாம் என்னது தெரியுமா? சாக்கு போக்கு. நைட்டு அந்த ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு போ. இல்லை நான் போக முடியாது, நான் பிந்தி தான் போவேன். எனக்கு சில சமயங்களில் நம்முடைய சபையில் உள்ள மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்கும். என்னென்னா, 3வது ஆராதனை நேற்று போன வாரம் 3வது ஆராதனையில் கம்யூனியன் கொடுக்காங்க பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. பாஸ்டர் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் தீர்மானம் எடுக்கலாம். நம்ம லேடிஸ் எல்லாம் குணசாலியான ஸ்திரீ பின்னால் வரப்போகிற காரியத்தை குறித்து யார் பண்ணுகிறவள்? திட்டம் பண்ணுகிறவள். அதனால தான் போட்டுக்குது. குளிர் காலத்தில் அந்த குளிரினால் அவங்க பாதிக்கப்படாதபடி அதற்கு அவசியமான எல்லா காரியத்தையும் குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாளா? ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாள். சரியா? நமக்குள்ளே என்ன வேணும்? பிளானிங் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லா அறிந்து கொள்ளுங்க. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக்கும்படிக்கு என்ன செய்யலாம்? ஜாக்கிரதையாக இருக்கலாம். நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற, ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கப்படணும், உன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணி அப்படின்னு சொன்னால், இல்லை ஆண்டவரே நான் ஒரு 10 நாள் கழித்து நான் ரட்சிக்கப்படுறேன். அல்லது ஆவியானவர் சொல்லுவார், ஞானசானம் எடு. ஞானசானம் எடுத்தவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஞானசானம் எடுத்தவங்களாம். சரியா? மற்றவங்க கை உயர்த்தாதவங்கெல்லாம் நீங்களே சொல்லிக்கோங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலை? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா ஒரு காரணம் சொல்கிறேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியலையே. நான் சொல்கிறேன், நீங்கள் எடுங்க, நமக்கு உண்மையுள்ள ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன், குடும்பங்களை பார்த்துருக்குறேன். பயப்படாதீங்க, சந்தேகப்படாமல். சோம்பேறி முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க. சோம்பேறி யார் என்று எழுதணும் பார்த்தோம். 2வது, சோம்பேறி தீர்மானம் எடுக்க தயங்க மாட்டான். எதுக்கெல்லாம் தீர்மானம் எடுக்கணும்? ரட்சிப்புக்கு தீர்மானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கணும், ஜபம் பண்ணுறதுக்கு தீர்மானம் எடுக்கணும், பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானம் எடுக்கணும். நம்ம எதை டிசைட் பண்ணுறோமோ அதுதான் ஆக்ஷனுக்குள்ளே வருமே தவிர சும்மா ஆக்ஷன் வந்துடாது. சரியா? ஆகையால் தீர்மானம் எடுக்க நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கவனமாக இருங்க. ஆண்டவர் நம்மை குறித்த என்ன தீர்மானம் வைத்திருக்கிறான்னா, நம்ம எல்லாரும் சபைக்குள்ளே வருகிற அத்தனை பேரும் சீஷராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னான். என்ன தீர்மானம் எடுக்கணும்? சீஷரா மாறணும். யாருடைய சீஷரா மாறணும்? யாரும் பாஸ்டர்ஸுடைய சீஷரா மாறாதுங்க. யாராவது கேட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஊழியக்காரருடைய பேரை சொல்லி அவங்களுடைய சீஷன் சொல்லாதீங்க. நம்மெல்லாம் யாருடைய சீஷன்? ஆண்டவருடைய சீஷன். ஆண்டவருடைய சீஷனாக மாற வேண்டும் என்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்றணும். சீஷன் என்பவன் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவன். இயேசுவை பின்பற்றும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய குடும்பங்கள் பலவிதமான ஆராதனையிலிருந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நம்ம வீடுகளில் நம்ம நீங்கள் பாருங்களேன், ராஜாக்களை பற்றி நான் வாசிச்சிட்டே வர்றேன், நாளாகும் புஸ்தகத்தை வாசிச்சிட்டே வர்றேன். எல்லா இடங்களையும் பார்த்தா ஒவ்வொரு ராஜாவும் ஆண்டவருக்கு நன்மை செவியுமான காரியத்தை செய்யும்போது என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த விக்கிரகங்களுக்குரிய பலிபீடங்களை இடிக்கிறாங்க, அந்த தோப்புகளை வெட்டுறாங்க, அந்த உருவங்களை தூர போடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பழைய ஆராதனைக்கும் இப்பொழுது இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்க ஆராதனைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வித்தியாசம் இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையை நான் நல்லா பார்த்துருக்குறேன். அதனால் யாராவது பிசாசு பிடிச்சி ஆடுறாங்கன்னா அவங்ககிட்ட நான் கேட்பேன், நீங்கள் அந்த பயங்கரமான காரியத்திலேருந்து தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் பழைய காரியம், பழைய ஆராதனைக்குரிய காரியங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் பிசாசு வருகிறதுக்கு அதில் இடம் இருக்குது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறதுக்கும் தடை இருக்குது. ஒரு ஆராதனையில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆராதனையில் இருந்த அந்த அம்மா வீட்டில் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணமே நடக்கலையா. நான் சொன்னேன், நீங்கள் முன்னால் ஆராதித்த காரியங்கள்லாம் லாஃப்ட்டில் இருக்குதான்னு போய் பாருங்கள். மேலே தூக்கி போட்டுருப்பாங்க, கும்பிட மாட்டாங்க, மேலே தூக்கி போட்டுருப்பாங்க. ஆனால் லாஃப்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். அவங்க பார்த்தா அங்கே தான் இருந்துச்சு, அது தூக்கி போட்டாங்க பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. இப்போ சமீபத்தில் ஒரு சாட்சி வந்துச்சு. என்ன சாட்சி என்று சொன்னால், ஒரு அம்மா வந்து 2 பிள்ளைங்க கீழ்ப்படிவே மாட்டாங்க, நான் ஒன்று சொன்னால் அவங்க மாறி தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஒரு நாள் பாஸ்டர்மா பண்ண பிரசங்கத்தை கேட்டு எங்கள் வீட்டில் போய் பார்த்தேன், எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்தா லாஃப்ட்டில் இருந்துச்சு. மகளை ஏற சொல்லி அதை எடுத்து தூர போட்டேன் பாரு. அன்னையிலேருந்து என் பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்க மார்க் எல்லாம் ஒரு இதில் தான் இருக்குமா, சொல்லுவாங்கள்ல, சிங்கிளில் தான் அவங்களுடைய மார்க்குகள் இருக்குமா. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவங்க இப்போ எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க. கர்த்தர் மாறுதல். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியம் நம்ம வீட்டில் இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் அகற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அகற்றினா நீங்கள் பாருங்களேன், இது நீங்கள் போய் தேடி பாருங்கள், ஏதாவது மறைந்து கிடக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து போடுங்க. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். சாபத்துக்கு காரணமாக அது இருக்கக்கூடாது. சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? தீர்மானம் எடுக்க மாட்டான், சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்பான். என் மாமியார் திட்டுவாங்க, எங்கள் புருஷன் கூட பிறந்தவங்கள்லாம் என்னை திட்டுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது, நாங்கள் செத்தா எங்களுக்கு சொத்து கிடைக்குமா, நாங்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்றோன்னா சொத்து கிடைக்குமா, இப்படியெல்லாம் பழக. நான் சொல்கிறேன், சொத்து கிடைக்கலாட்டியும் ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆகையால் சோம்பேறி சரியான தீர்மானம் எடுக்க மாட்டான், சாக்கு போக்கு சொல்லும். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வீடுகள் சோம்பலின் கதவு உள்ள வீடுகளாக இல்லாதபடிக்கு ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவர்கள் முதல் காரியம் சரியான தீர்மானம் எடுத்து சரியாக ஆண்டவருக்காக என்ன செய்வாங்க? சாக்கு போக்கு சொல்லாதபடி வேலை செய்வாங்க. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். சீஷர்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். பழைய எந்த விதமான ஹேபிட்ஸும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். சரியா?
இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். பரிசுத்த அதாவது தீத்து எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது தீத்துல தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். யாரை பற்றி போட்டிருக்கு தெரியுமா? விதவைகள். இதே அதிகாரத்துல முதல் காரியத்துல 4 வசனத்துக்குள்ள பார்த்தா அவங்க என்ன செய்யணுமா? பேர பிள்ளைகளை நல்லா கவனிக்கணுமா, அதே போல ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கணும். ஆனா சபைக்குள்ள வருகிற இந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் யாரா இருக்கக்கூடாது? சோம்பல் உள்ளவர்களா இருக்கக்கூடாதா? வசனம் நானே சொல்லலை. ஏன்னா ஒரு அங்கே ஹஸ்பண்ட் இருந்தால், பிள்ளைங்க இருந்தால், எல்லாருக்கும் கவனிக்க வேண்டிய அநேக வேலைகள் இருக்கும். இப்போ ஒன்றும் பொறுப்பு இல்லைல்ல, அதனால் என்ன செஞ்சிடக்கூடாது? சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதான். 2வது என்ன போட்டுக்குது? இந்த வசனம் சரியா? வீடு வீடாய் திரிய பழகக்கூடாது. 3வது சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அலப்புகிறவர்களாகவும் வீண் அலுவற்காரிகளாகவும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். இது வயசானவங்க புருஷனை இழந்தவர்களை குறித்து இப்படி போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் இன்றைக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிட்டு இருந்தேன். யாரை பற்றி வாசித்தேன்? அண்ணா. அவள் எத்தனை வயசு? 84 வயசு. ஆனால் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தே அவளுக்கு 8ஆம் நாளில் இயேசுவை அந்த ஆலயத்துக்குள் கொண்டு வரும்போது அந்த அண்ணா என்ன செய்தா? இயேசுவை பார்த்தா, பாலகனாய இயேசுவை பார்த்தா. நம்ம வாழ்க்கையிலும் வயசாக ஆக சில சமயங்கள் வெளியவே போக முடியாத பலவீனம் இருக்கலாம். ஆனால் எதை விட்டு நீங்கக்கூடாது? நீங்கள் எல்லாம் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ட்ராவல் பண்ணக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வந்து என்ன செய்யலாம்? இந்த நம்முடைய குளோபல் டவரில் உட்காந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். நம்ம கட்டடம் கட்டுறது பெரிதான காரியமே இல்லை. அதான் ஆவியானவர் சொல்லிகிட்டே இருக்கார். கட்டடம் பெருசல்ல, இந்த கட்டடம் நிறையா ஆட்கள் வரணும். அது எப்படி வரும்? நம்ம ஜெபம் பண்ணுறதுனால தான் வரும். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தாலே எல்லாம் வெளியே பார்க்கலாம், சென்னை பட்டணத்தை பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது எனக்குள்ள இருதயத்தின் வாஞ்ச ஒரே ஒரு வாஞ்ச, கட்டடத்தை கட்டினதை இவ்வளோ தூரம் கட்டி முடித்ததை பார்க்குறதுக்கு ஆண்டவர் கண்ணு கொடுத்தார். அதே மாதிரி ஒரு எழுப்புதல் வந்துடணும். சபையை நோக்கி திரளான புருஷர்கள் வரணும், திரளான ஸ்திரீகள் வரணும். சபைக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரணும். குடியை விடணும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். மொடவர்கள்லாம் நல்ல நேராக நடக்க ஆரம்பிச்சிடணும். குருடர்கள் பார்வை அடையணும். நம்ம சபையின் கட்டடத்துக்குள்ள அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் நடக்கணும். அல்லேலூயா. வந்து சொல்கிறாங்க கேன்சர் சோமாயிட்டேன்னு சொல்கிறாங்க, எண்ணெய் பூசும்போது இந்த காரியம் செய்தாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வெளியே கண்ணுக்கு தெரியலை, அவங்க அறியிறாங்க. ஆனால் எல்லா அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ்னால் வெளியே எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் குருடர் பார்வையடையணும், முடவர்கள் நடக்கணும், ஹல்லேலூயா, ஊமையர் பேசணும். கர்த்தர் இந்த கிரியை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அதில் விசேஷமாக ஆண்டவர் வயதானவர்களுக்கு சொல்லியிருக்காரு, வீண் அலுவற்காரராக இல்லாதபடி, அலப்புகிறவர்களாக இராதபடி, தகாத காரியங்களை பேசுகிறவர்கள் இல்லாதபடி, சோம்பல் உள்ளவர்களாக அங்கே இங்கேயும் தெரியாதபடி எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒரு ஜெப ஆவியை கொடுக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாங்கப்பா, ஒரு ஜெப ஆவியை தாங்க. நாங்கள் தகாத விதமாய் பேசக்கூடாது, வீண் அலுவற்காரராய் காணப்படக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையே போதும், அடுத்த வீட்டு பிரச்சனையை வச்சு ஃபோனில் அவங்க வீடு அப்படி, இவங்க வீடு அப்படி, அந்த புருஷன் அப்படி, இந்த மனைவி அப்படி, அப்படிப்பட்டதான தகாத விதமாய் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஏசப்பா, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. சரியான தீர்மானங்கள் எடுத்து சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய சபையை குறித்து
2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று என்னன்னா, நம்முடைய சபையை ஜப வீடா மாற்றணும். ஹல்லேலூயா. ஜப வீடா மாற்றுறதுக்கு இந்த பில்லரோ இந்த ஏசியோ இந்த சேரோ உதவி செய்யாது. யார் மாறணும்? நான் மாறணும். அப்படி சொல்லுங்க. அவங்க மாறணும்னு சொல்ல வேண்டாம், நான் மாறணும். நான் யாராக இருக்கக்கூடாது? சோம்பல் உள்ளவளாக இருக்கக்கூடாது. வாரத்தில் பாஸ்டர் சொல்கிறாங்களே, மாதத்தில் 2 மணி நேரம். சரியா? கர்த்தர் சித்தமான அடுத்த வியாழக்கிழமை அந்த டவரில் ஜெபம் நடத்துறதுக்கு 11லேருந்து 1 மணி வரைக்கும் வருவேன். 3வது வியாழன். சரியா? 2 மணி நேரம் ஜெபம் நடத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுங்களேன். ஆண்டவர், நான் சொல்கிறேன், நிறைய அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை, அதாவது 4ஆம் புஸ்தகத்தை தான் வாசிட்டு வர்றேன். ஒவ்வொரு ராஜாவும் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. நான் கூட சொன்னேன் பிள்ளைகள்கிட்ட, நம்ம இந்த டெடிகேஷன் கூட தீர்க்கதரிசி ப்ராஃபட் பெர்னார்ட் பிளஸிங் வந்தால் நல்லா இருக்குமே. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு வேணும். இம்மட்டும் நம்ம ஆண்டவர் நடத்தினார், இம்மட்டும் நம்ம வந்துட்டோம். இன்னும் எப்படி நடக்கணுன்ட்டு ஆவியானவர் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனமாக நம்மோடு பேசணும். அந்த மெசேஜஸ் எல்லாம் நமக்கு எப்படி வரணும்? தீர்க்க தரிசனமாக வரணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவர் நம்ம கூட பேசி, யோசிச்சு பாருங்க, இந்த இடத்த எப்படி வாங்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி நம்முடைய NLAGயுடைய இந்த பக்கமும் அந்த பக்கம் தான் வாங்கணுன்ட்டு நிறையா பேர் சொன்னாங்க. பாஸ்டர் போய் ஒரு ஓப்பன் டெரஸில் நின்று, அதை மேல் இதில் அப்போ யூத் மீட்டிங் நடக்கும் அந்த மேல் கட்டடத்தில், அதில் நின்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், இங்கேயும் அங்கேயும் வாங்காத, அது உனக்கு போதாது, சிட்டிக்கு வெளியே போய் வாங்கு. இங்கே நாங்கள் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்க. எத்தனை பேர்கிட்டருந்து வாங்கணும் தெரியுமா? 200 பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். கர்த்தர் செய்திருக்கிற ஆச்சரியமான காரியத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம்ம சபையை குறித்து என்ன வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றணும். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற காரியம், இந்த சபையை என்ன சபையாக மாற்றணும்? ஜெப வீடாக மாற்றணும். ஒவ்வொருவரும் நீங்கள் பிரயாசம் எடுங்க. மாதத்தில் 1 நாள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கும் போதே ஒரு 2 மணி நேரம் அங்கே போய் உட்கார்ந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஏதாவது தீர்மானம். 2வது, சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவர்களாய் அல்ல, அறுப்பு காலத்தில் குளிர்கிறது என்று சொல்லி உழாதவர்களாய் அல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறவங்களா மாறும். சோம்பேறி என்ன சொல்லுவானா? குளிருது, நான் ஆத்துமாக்களை போய் ஆதாயம் பண்ண முடியாது. சோம்பேறி என்ன சொல்லுவான்னா, வழியில் சிங்கம் வருது, அதனால நான் என்னது செய்ய முடியாது, வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. 2 காரியம் தான். நம்ம சபை என்பது 2 காரியம்தான். இந்த சபையினுடைய எல்லா காரியத்துக்கும் முக்கியமாக இருக்கிற ஃபவுண்டேஷன் என்னென்னா, ஜெப வீடாக மாற்றணும். 2வது என்னதான் மாற்றணும்? ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். பாஸ்டர் முந்தி காலங்களில் சொல்லுவாங்க, பாஸ்டர் டவுடி அவங்க தான் இங்கே வரதா இருந்துச்சு, ஆனால் அவங்க திடீர்னு விழுந்ததுனால வர முடியலை. இப்போ அதனால் அவங்க வரல. அவங்க அந்த காலத்தில் கேர்சல் ஆரம்பிக்கிற காலங்களில் பாஸ்டர் சொல்லுவாங்க, கைவீசம்மா கைவீசு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? கைவீசம்மா கைவீசுன்னு வராத, ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வா. ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வந்தால் போதும். ஒரு ஆத்மா தான் முதல்ல வருவாங்க, அப்புறம் குடும்பமாக வருவாங்க. நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன், கூட பிறந்தவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 10 பேர் 20 பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது நடக்கணும் திரும்பவும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியெல்லாம் மாறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அடுத்தாற் போல் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, ரோமர் 13:11வது வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிட்டு. சோம்பேறி என்ன செய்வான்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், கை முடக்கி கொண்டு தூங்கிட்டு கிடப்பான்.
ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர், நீ என்ன செய்யுது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கு. இங்கே உள்ளவங்க ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அந்த நாளை விட இந்த நாளில் கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்குது. பல யுத்தங்களையும் செய்திகளையும் எத்தனையோ காரியங்கள். இப்போ முன்னாலெலாம் கனடா போகணுன்னா நிறைய பேருக்கு விசாலாம் ஈஸியாக கிடையாது. இப்போல்லாம் ரொம்ப கிடையாது. எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பிரச்சனை தான். அதே மாதிரி நிறையா வரிகள். நீங்கள் போய் யார்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ ரூபா கட்டினா தான் அதில் மற்ற நாடுகளோடு என்ன செய்ய முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். எத்தனையோ காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அவர் வருகிற காலத்தில் யுத்தம் நடக்கும், அதே போல் பஞ்சம் வரும், அதே போல் கொள்ளை நோய் வருமா. ஆகையால் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறபடினால் சோம்பேறியாக தூங்கி கொண்டு இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, வீடை ஜப வீடாக மாற்றுங்க, சபையை ஜப வீடாக மாற்றுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்களேன், லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய அது ஓமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஓமையை நீங்கள் வாசித்தீங்கன்னா பேர் போட்டிருக்காது. ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் அது ஒரு இன்சிடெண்ட், அதில் லாசருன்ற பேர் போட்டிருக்கு. அந்த லாசரு வெளியே தான் இருந்து பிச்சை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் லாசரு மரித்தான், ஐஸ்வர்யவானை மரித்தாங்க. ஐஸ்வர்யவான் மறுத்த போது எப்படி ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துச்சு நமக்கு தெரியலை. ஆனால் அவங்களுடைய நித்தியத்தை குறித்து போட்டிருக்கு. லாசர் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்? ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்துருக்கிறான். மடியில் உட்கார்ந்துருக்கிற அந்த லாசருவை அந்த நரகத்துக்குள்ளே இருந்த அக்னிக்குள்ளே இருந்த அந்த ஐஸ்வர்யனா பார்க்க முடிஞ்சு. பக்கத்து வீட்டாரை பார்க்க முடியும். அவங்க பரலோகத்தில் இருந்தாலும் பார்க்கலாம், நரகத்தில் இருந்தாலும் பார்க்கலாம். அன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு நாளாவது இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னியா? நீ ஒத்தையில் ஓடி ஓடி போனேன் என் பைபிளை தூக்கிக்கிட்டு, என்னையும் கூட்டிகிட்டு போனையா? நான் இப்போ இப்படி கஷ்டப்பட மாட்டேனே. அந்த லாசருவை பார்த்து என்ன சொன்னாங்க, அவரை திரும்ப அனுப்பி வையுண்டு ஆபிரகாம்கிட்ட பேசினாங்க. எப்போதான் பாரம் வருது ஆத்மாக்களை குறித்து நரகத்தில் இருக்கும்போது. எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணுமே. சரியா? இந்த நாட்கள் தீர்மானம் எடுக்கலாம். வருஷங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கு, மாதங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதுல கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்கள். அதில் என்ன இருக்கக்கூடாது, சோம்பலின் ஆவி இருக்கக்கூடாது. சரியா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கக்கூடாது, சோம்பலின் ஆவி இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம், முடிவு காலம். அதே போல் எபேசியர் 5வது அதிகாரம் 14 முதல் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, தூங்குகிற நீ சோம்பேறியே, தூங்குகிற நீ என்ன செய்ய, விழித்து. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நல்ல தீர்மானம் எடுக்கலாம். தூங்குகிற நீ, சோம்பேறியாக இருக்கிற நீ என்ன செய்ய, விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ எப்படி தூங்கிட்டு இருக்கன்னா, செத்தவன் போல தூங்கிட்டு இருக்க, வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தூங்கிக்கிட்டே இருக்க. அப்படிப்பட்ட நீ என்ன செய்ய, விழித்து நீ எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆனபடியினால் எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். வீட்டில் போய் இதை யோசித்து பாருங்க. ஞானம் அற்றவர்களாய் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் என்ன செய்யுங்க, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. சரியா? எத்தனையோ காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கிறோம். ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கிறோம். ஒரு எலக்ட்ரிசிட்டியில் உள்ள ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கிறோம். எத்தனையோ விதத்தில் நம்ம கவனமாக இருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்ற, சோம்பலாக இராதபடி விழித்து கவனமாக நீ ஞானமுள்ளவளை போருக்கு நடந்து கொள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாரு? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானவான்.
வாழ்க்கையெல்லாம் கடந்து போன பிறகு ஐயோ ஒன்றும் செய்ய முடியலையே. நான் சொல்கிறேன், நம்ம ஓட முடிஞ்சாலும் தான் ஓட முடியும். வயசாக கண்டிப்பாக பலவீனம் வரதான் செய்யுது. கால்கள் பலவீனமாக தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு திறக்கப்பட்ட வாசலில் நம்ம சும்மா என்ன செய்யக்கூடாது, அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ அந்த காரியத்தை செய்யுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆன்லைன் ப்ரேயருக்கு வர முடியுமா, வந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. அதில் குழுவாக ஜெபம் பண்ணுங்க, ஃபோன் மூலமாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி காலங்களில் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவள் ஆனதால் என்ன செய்ய, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். உட்காந்து எழுதி பாருங்களேன். நான் சில சமயங்களில் டைரியில் எழுதி பார்ப்பேன். எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு தனி ஜபம், சரியா? எழும்பின உடனே இப்படிப்பட்ட மெசேஜ் எல்லாம் கொடுக்கணுன்னா நான் சில சமயங்களில் முந்தின நாளைக்கு நேரமே இருக்காது. நேரம்லாம் கூட நேரம் இல்லை. கொஞ்சம் வசனத்தை எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நேரமே இல்லை. காலையில் உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், சரியா? அப்புறம் தனியாக ஜெபம் பண்ணி தனியாக பைபிள் வாசித்து என்னென்ன காரியங்கள், ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருந்தால் ப்ரேயர் பார்ட்னர்ஸ்க்காக இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. சமையல் செய்ய வேண்டிய நேரத்தில் சமையல் பண்ணுங்க. குடும்பத்தை நடத்த வேண்டிய நேரத்தில் குடும்பத்தில் அன்பாக இருங்க. ஆண்டவர் விதவைகளை மாத்திரம் இல்லை, பாலிய புருஷர்களை பெண்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. எப்படி குடும்பத்தில் பிள்ளைங்க புருஷரோடு கூட எப்படி இருக்கணுமா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சண்டை போட்டுருக்க குடும்பம் தான் போன வாரம் நான் பேசினேன். என்னது, முள் உட்காடு, ஒருத்தர் முள்ளை வச்சு கொத்துறாப்பில் பேசிக்கிட்டே இருக்கிறது, குற்றம் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அல்லாதபடி ஒரு திராட்சை தோட்டமாக நம்முடைய வீடு இருக்கணும். நம்ம வீட்டில் கச்சுவர் என்ன செய்யக்கூடாது, இடிந்து கிடக்கக்கூடாது. நம்ம வீட்டை சுற்றிலும் நல்ல பாதுகாப்பாக ஆண்டவர் கொடுத்துருக்கார். எலிசா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் நமக்கும் ஆண்டவர் பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றிலும் அக்கினி மதில் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ரோடு தான் பாருங்கள், நிறைய கூட்டங்கள் வெளியே போகும்போது அதே போல் அதில் உட்காரும் போது ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை நான் அப்படியே தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே உங்களுடைய தேவ தூதர்கள் கூட்டமாக இந்த NLCCக்குள்ளே வந்து எல்லாரையும் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் என்று தெரியுமா? இத்தனோ வருஷம் நடந்திருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? நம்முடைய ஜபங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. செவி கொடுப்பார். இந்த 12ஆம் தேதிக்கு செவி கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் விசேஷமாக இந்த AGI கான்ஃபரன்ஸுக்காக ஜெபம் பண்ணேன். இந்த ஒரு காரியத்தையும் சொல்லி நான் பிடிக்கிறேன். AGI கான்ஃபரன்ஸுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னார், ஷலோம், சமாதானம். முந்தின நாள் 10ஆம் தேதி கமிட்டி நடக்குது. எல்லா இடங்களில் உள்ள ஒவ்வொரு அதை நம்ம இதில் வந்து ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, அதில் உள்ள எல்லா கமிட்டியில் உள்ள ஆட்களுக்கும் பல கேள்விகளை கேட்டு பலர் நிறைய இமெயிலெலாம் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் வாசிக்கும்போது பயமாக இருந்துச்சு. ஆனால் ஜெபம்னிட்டே இருக்கும்போது சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். யாருமே எந்த கொஸ்டின் கூட கேட்கல. அதே போல் கவர்மெண்ட்லேருந்தே ஒரு பெரிய அதிகாரியை பொறுப்பாக போட்டு அந்த எலெக்ஷன்ஸ் அவர் கடைசியில் என்ன சொன்ன சாட்சி, எத்தனையோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இதில் தான் என்னது நல்ல அமைதியாக நடந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஜபம் ஒரு நாள், எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நம்ம ஜபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. நாட்களை என்ன செய்யணும், பொல்லாததாக இருந்தபடியே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, எவ்வளோ நேரம் தனி ஜெபம் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நேரம் சமைக்க போகிறீங்க, பிள்ளைங்க இருக்காங்களா, சின்ன பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. ஃபோனை கொடுத்து நேரத்தை கடத்திகிட்டே இருக்காதீங்க. எங்கள் வீட்டிலலாம் வீட்டுக்கு ஒரு ரூல் உண்டு. 6 மணிக்கு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். ஜெபம் பண்ணுறதுக்கு சரியான எப்பவும் பாஸ்டர் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியே ரொம்ப நிறைய வெளியே போவாங்க. அப்போ நம்ம தான் கவனிக்கணும். ஒரு அம்மா தான் பிள்ளைங்களை நல்லா கவனித்து வளர்க்குறதுக்கு பிரயாசப்படணும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வேன். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சமூகத்தின் ஆண்டவரே, எங்கள் வீடு சோம்பலின் கதவு உள்ள வீடாக இருக்கக்கூடாது.
எங்கள் வீட்டில் அதிகாலை ஜெபம் நடக்கணும். எங்கள் வீட்டில் நீதிமான்களுடைய வீட்டில் பாடி மகிழ்வார்கள் என்று போட்டிருக்கு. எங்கள் வீட்டில் உம்மை உயர்த்துகிற பாட்டு காணப்படணும். ஒரு யோபின் குடும்பத்தை போல குடும்ப ஜெபம் எங்களுடைய வீட்டில் இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாட்கள் அறுப்பு காலம், அந்த அறுப்பு காலத்தில் குளிர்கிறது என்று சொல்லி நாங்கள் உழாதபடிக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாத படிக்க இருக்கக்கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இது கடைசி காலமாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தலாம். எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமே, நாங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த இடத்தில் இருந்தால் ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க. உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கொள்ளாதீங்க. ஆலயத்துக்கு வருகிறதுனால் மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அனுபவம். நல்ல கை வைத்துங்க, கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க. ரட்சிக்கப்படாதவங்க மாத்திரம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, சரி, கொஞ்சம் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் கொஞ்சம் அவங்கள சந்திங்க, சரியா? நீங்கள் தயவுசெய்து அப்படிப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் பாட்டு பண்ணாங்க பாருங்கள், அவங்கள சந்திச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளில் அந்த எண்ணெயை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நாட்கள் பொல்லாததாக இருக்கிறபடி நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யும். சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு நான் காரியங்களை செய்ய உதவி செய்யும். 2 கைகளையும் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வீட்டை ஜெப வீடாக மாற்றுவேன். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரே நான் ஒரு ஆத்மாவையாவது கூட்டிக் கொண்டு வருவேன். ஆண்டவர் சமூகத்தின் தீர்மானம் எடுங்க. இந்த 12ஆம் தேதிக்கு கூட சாயங்கால வேளையில் புதிய ஆத்மாக்களை நீங்கள் கொண்டு வரலாம். புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து கர்த்தருடைய பிரசனத்தை அவங்க உணரட்டும். ஆண்டவர் சமூகத்தின் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் மாத்திரம் வரமாட்டேன், குடும்பமாக வரணும். வரப்போகிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் நாங்கள் உங்களை அழைக்கிறோம், வரவேற்கிறோம். கண்டிப்பாக வாங்க, அந்த கர்த்தருடைய பிரசனத்தை உணருங்க. ஆமேன். வரப்போகிற எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்தி, நான் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பமாக வருவோம், குடும்பமாக வருவோம். இது நம்முடைய சபையினுடைய ஒரு கல்யாண நாள். கல்யாண விருந்துக்கு எப்படி மற்றவர்களை ஆமேன் அழைத்தார்களோ அதே போல் அழைக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். எல்லார் கையில் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். எல்லாரும் எண்ணெய் பாட்டிலை நல்லா உயர்த்தி காண்பித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த சாதாரண எண்ணெயை இயேசுவின் நாமத்தின் வல்லமையுள்ள எண்ணெயாய் மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துக்குரிய வல்லமையுள்ள எண்ணெயாய் மாற்றும். இந்த எண்ணெயை நான் பூசும்போது, அல்லாவிட்டால் மற்றவர்களுக்காக பூசி ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். எண்ணெய் பாட்டிலை திறந்து கொள்ளுங்க. திறந்து கொண்டு ஆமேன், ஒரே ஒரு ஆமேன் துளி எண்ணெயை எடுத்து உங்களுடைய நெற்றியில் வைத்து இன்னும் ஒரு முறையாய் நம்முடைய சரீர பலவீனங்கள், கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தலை சுற்றுகள், தலைக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள், இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், ஆமேன் லங்ஸில் இருக்கிற பிரச்சனைகள், ஆமேன் குடலில் இருக்கிற பிரச்சனைகள், இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்தை ஆவியானவரே நீர் தொடும். உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய குணமாக்கும் வல்லமையின் கரம் அதை தொடட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல விடுதலை எங்களுக்கு தாரும். கழுத்தில் உள்ள வலிகளை மாற்றும், காதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், ஆமேன் தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. பைல்ஸ் ட்ரபிள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும்.
ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்கள் இந்த எண்ணெயை கர்த்தாவே வயிற்றிலே பூசும் போது அவர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கணும். முட்டிகளில் உள்ள வலி மாறணும். ஆமே, இரத்த சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும் ஆண்டவரே. விடுதலை தாரும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.